உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புகளை என்னுடைய சார்புகளை அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சாமி அப்படின்னு ஒரு கேள்வி. மனித வாழ்வே நொடி நொடியாக பயணம் பண்ணுறது தான் மனித வாழ்வு. மனித வாழ்வு நொடி நொடியாக, ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. நொடி நொடியாக தான். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும், இந்த வாழ்க்கையினுடைய பயணமும் அப்படித்தான் இருக்குது. வாய்ப்பும் வாய்மையுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். அந்த வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம அந்த வாய்மையும் தான் நம்ம தீர்மானம் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு குருக்கிட்ட ஒரு குருவை தேடி ஒரு சீடன் வர்றான். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட அந்த ஆன்மீக கல்வியை, ஞானத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவை தேடி வர்றான். அந்த குருவை பார்த்து அவர் ஆசிரமத்தில் காலையில் சாயங்காலம் வரைக்கும் அந்த பாடத்தை பயின்று, அவர் சொன்ன பிரகாரம் பயின்றுட்டுருக்கான். பயின்று முடித்தோன்னு சாயங்காலம் பார்த்திங்கன்னா இருட்டாகிறது. வீட்டுக்கு போகணும். அப்போ இருட்டதுக்கு பின்னாடி குருக்கிட்ட கேட்குற, சாமி இருட்டிருச்சு, நீ இருட்டாக இருக்குது, எப்படி பாதை தெரியும், எப்படி போக முடியாதுல்ல, இருட்டாக இருக்குது, என்ன செய்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, பொறுவாருன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒரு மெழுகு பற்றி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு. இதை பொருத்தி அந்த வெளிச்சத்தில் ஒரு வீட்டுக்கு போய் சேரும். அப்போ அவர் அந்த மெழுகு பற்றி கொடுத்து, நீ இதை பொருத்தி போன்னு சொல்லும்போது, அந்த மெழுகு பற்றி பொருத்தி பார்த்தா அப்படின்னா ஒரு அடி 2 அடிக்கு தான் அந்த வெளிச்சம் தெரியுது. இந்த 1 அடி 2 அடிக்கு தான் சாமி வெளிச்சமே தெரியுது, எப்படி இதை வச்சுக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்னு அந்த குருக்கிட்ட அந்த சீடன் கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 அடி 2 அடிக்கு வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த 1 அடி 2 அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1 அடி 2 அடிக்கு முன்னாடி வெளிச்சம் தெரியும். அப்போ இதை கடந்துடலாம், இந்த 2 அடி கலந்துடலாம். அப்படியே 2 அடியாக கடந்து நீ போகும்போது வீடு போய் சேர்ந்துடலாம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பயன்படுத்திட்டே நம்ம அந்த போக வேண்டிய இலக்கை போய் அடைய முடியுமே தவிர, ஒரே ஒரே இதாக வெளிச்சமாகவே இருந்தாலுமே அடியடியாக எடுத்து வச்சு தான் நீ போகவே முடியுமே தவிர, வெளிச்சம் இருந்ததுனால வேகமாகவும் போயிட முடியாது. ரொம்ப வேகமாக, அதாவது உச்சபட்சம் உன்னால் எவ்வளோ வேகமாக அவ்வளோதான், அதுக்காக மேலேயும் போக முடியுமானா முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. அப்போ நொடி அப்போ அடியடியாக நீ போனால் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ மனித வாழ்வுமே அப்படிப்பட்டது தான். ஒரு இக்கட்டான ஒரு இருட்டு பாதையில் இருக்கிற மாதிரி தான் மனித வாழ்வு. அப்போ அதுக்கு ஒரு மெழுகு பத்தியாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மீக பாதை. இந்த ஆன்மீக பாதையில் தான் நம்ம நொடி நொடியாக எப்படி அடியடியாக எடுத்து வச்சு போகிறோமோ, அதுவும் போல் இது நொடி நொடியாக நம்ம வாழ்க்கை பயணமும் அப்படியே, ஆன்மீக பயணமும் அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதில் முன்னேற்றம் அடைய முடியும். அந்த வெளிச்சத்தை வச்சு, நமக்கு என்ன வெளிச்சம் கிடச்சிருக்குதோ அந்த வெளிச்சத்தை வச்சு, நமக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நமக்கு என்ன வாய்மை இருக்குதோ அந்த வாய்மையை பயன்படுத்தி இந்த ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணணும்னா ஆன்மீகத்திலையும் லாபம் பெறலாம், வாழ்க்கையிலையும் லாபம் பெறலாம்.
நம்ம எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கையும் நம்ம போய் அடைய முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நான் அப்படி வந்ததையுமே நான் எடுத்ததையுமே எல்லா ஃபுல் வெளிச்சத்தோடு இதோடு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் போக முடியாது. போனவங்க இது வரைக்கும் யாரும் இல்லை. அதனால் மனித வாழ்வே நொடி நொடியாக ஒவ்வொரு நொடியும் அப்படி நொடி நொடியாக எடுத்து வச்சு தான் நம்ம போக முடியுமே தவிர எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. அதனால் இந்த வாழ்வே முடியணுன்னா ஒரு நொடியில் முடிஞ்சிடும். இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நொடி, அந்த நொடி மாறுச்சுன்னா நாய் முடிஞ்சது. அப்படி வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. அதனால் நொடி நொடியாகத்தே நம்ம வாழ்க்கை பயணம் ஆரம்பித்து போயிட்டுருக்குங்கிறத எல்லோரும் நம்ம உணரணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.